விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கோவைகிரி சக்திவேல் பேசுறேன். வாழைக்காய் தார் வந்துருச்சு. தார் இப்போ ஓணமும் வந்துருச்சு. ஓணத்துக்கு இப்போ ரேட்டு ஏறிடுச்சு. ரேட்டு கீழே இப்போ நேந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கதலி எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரேட் ஏறிடுச்சு. இப்போ எனக்கு தார் பார்த்தீங்கன்னா இன்னும் ஊற மாட்டேது. ஒரு அரை காயிலே இருக்கு. இன்னும் காய் எவ்வளவோ கொடுத்துட்டேன். நான் தாருக்கு ஸ்ப்ரேவும் பண்ணிட்டேன், வீல பொட்டாசும் கொடுத்துட்டேன். எல்லாமே நான் வார வாரம் ஏதோ கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் காய் ஊர்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்க. லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதோட முதல் அறிவியல் பூர்வமான விஷயத்தை இதில் தெரிஞ்சுக்கங்க. அப்போதான் நீங்கள் தேவையில்லாத செலவுகளுக்கு இந்த நேரத்தில் கட் பண்ண முடியும். ஏன்னா ரேட் ஏறிடுச்சுன்னு கண்மூடித்தனமாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா உரம் மருந்துங்கிறது மாறி மாறி போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு முதல்ல சயின்டிஃபிக் ரீசன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோட இணைஞ்சிருங்க. இப்போ நம்ம காய் ஊறுறதுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்க்குள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். காய்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழத்துக்குள்ள இருக்கிறது கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், இந்த குளுக்கோஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் தான் உள்ள இருக்கும். அந்த ஸ்டார்ச் எங்க உற்பத்தி ஆகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா இலையில. அதை எப்படி உருவாகுங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த இதில் சொல்றது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வேர் பார்த்தீங்கன்னா தண்ணியை உள்ள இழுக்கும். உள்ள இழுக்கிற தண்ணி மேலே தண்டு வழியா மேலே போய் இலைக்கு போய் சேரும். அதே மாதிரி இலையில பார்த்தீங்கன்னா இலை துவாரங்கள் இருக்கும். ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடிய துவாரங்கள் இருக்கும். ஓப்பன் பண்ணி மூடிக்கிட்டே இருக்கும். அந்த துவாரங்கள் வழியா காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துக்கும். கீழே இருந்து வந்த தண்ணி, காத்துல இருந்து எடுத்துக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, இது ரெண்டையும் வச்சு இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட உணவுகளை உற்பத்தி பண்ண வைக்கும். அதுதான் கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லக்கூடிய இந்த குளுக்கோஸ் மாலிகுல் C6H12O6 சொல்லக்கூடிய குளுக்கோஸை இலைகளில் உற்பத்தி பண்ணும். இதுக்கு மற்ற சத்துக்களும் ஹெல்ப் பண்ணும். அந்த உணவு உற்பத்தி பண்றதுக்கு மற்ற சத்துக்களும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உற்பத்தியான உணவுகள் இலையில இருந்து ஃபைனலா எண்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய அந்த காய்க்குள்ள போய் சேர்றது தான் ஸ்டார்ச். அந்த குளுக்கோஸ் காய்க்குள்ள போனது தான் உங்களுக்கு காயோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகும். அதுதான் ஃபைனல் ஈல்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த உற்பத்தியான உணவுகளை காய்க்கு கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கல்யாண வீடு சாப்பாடு பந்தியில கிச்சன்ல சமையல் செஞ்சிடுறீங்க. இங்க சாப்பிட்றதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதை கொண்டு போய் பரிமாறுறதுக்கு ஆள் இருந்தா தான் உங்களுக்கு அந்த விசேஷத்துல எல்லாத்துக்கும் உணவு கரெக்டாக போய் சேரும். ஸோ இங்க சமையலும் ரெடி ஆயிடுச்சு இலையில. இங்க சாப்பிட்றதுக்கு ஆளும் உட்காந்துட்டாங்க. அது கொண்டு போய் சேர்த்துற ஆள் பாத்தீங்கன்னா கம்மியான அளவுல இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அங்க நிறைய பிரச்சனைகள் வரும். கவும் போய் சேராது. ஒரு சில உணவுகள் போகும், ஒரு சில உணவுகள் போகாம இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு பாதி பசி தான் அடங்கும் எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கான வேலையாட்கள் நம்ம அதிகப்படுத்தணும். அந்த வேலையாட்கள் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இலையில உற்பத்தியான உணவுகளை கொண்டு போய் காய்க்கு கொண்டு போய் சேர்த்துற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ். ஸோ பொட்டாஸ் அதுக்கு இன்னொரு பேர் இங்கிலீஷ்ல என்னன்னு வச்சிருக்காங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோலர். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி கொண்டு போறது. ஸோ இப்போ நான் கீழே இலை வேறு வழியே தண்ணி உறிஞ்சதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தண்ணியை உறிஞ்சறதுக்கும் பொட்டாஸ் ஹெல்ப் பண்ணும். இங்க இலையில பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி பண்ற இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதை ரெகுலேட் பண்றதும் பொட்டாஸ் தான். அது மூலியமா தான் கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகும். அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறமா உற்பத்தியான உணவுகளை இலையிலிருந்து காய்க்கு கொண்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் தான். ஸோ இந்த 3 இடத்துக்குமே பொட்டாஸ் இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கும் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்து உணவு உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் உற்பத்தியான உணவை காய்க்கு கொண்டு போறதுக்கும் பொட்டாஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பொட்டாஸோட அளவை நம்ம இந்த காய் பூ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸோட அளவுகள் அதிகமாக தேவைப்படும் வாழையை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கொடுக்குற பொட்டாஸோட அளவு நான் வாரம் நான் கொடுத்தேன் அப்படின்னா பத்தலை. நம்ம மண்ணுக்கு அது பத்தலை, இந்த தாருக்கு பத்தலை. அதனால தான் அது இன்னும் ஊரில். ஸோ நீங்கள் பொட்டாஸோட அளவுல அதிகமாக கொடுக்கணும். இந்த ஃபார்ம் ஆஃப் நம்ம ஒயிட் பொட்டாஸ் கொடுப்போம், SOP கொடுப்போம், இன்னும் டிஃப்ரெண்ட் கிரேட்ஸில் 5 கிலோ பையில் வருது, அந்த மாதிரி நிறைய கொடுப்போம். ஸோ நல்லா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பொட்டாஸை SOP ஃபார்மில் கொடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மண்ணோட அல்கலைனிட்டியை குறைச்சி எதுவுமே கொடுக்குற பொட்டாஸ் மண்ணிலேயே தங்கிடாமல் வேருக்குள்ளே போய் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இதுதான் அளவுன்னு கிடையாது. SOP பொறுத்த வரைக்கும் நான் 2 மூட்டை கொடுத்து எனக்கு இன்னும் ஊர்லேயும் இன்னும் 2 மூட்டை கொடுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா எந்த அளவுக்கு பொட்டாஸோட கண்டென்ட் நம்ம உள்ளே போகுதோ அதுதான் உங்களோட சர்வர், அதாவது கல்யாண பந்தியில் வேலை செய்கிற பந்தி ஆட்கள் தான் பொட்டாஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொட்டாஸ் உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு இலையிலிருந்து காய்க்கு சத்துக்கள் உணவுகள் போய் சேரும். அது மூலியமா உங்களுக்கு காய் பெருக்கும். இந்த பொட்டாஸ் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா தார்மல் அடிக்கிறதுனால காய் வெயிட் இம்ப்ரூவ் ஆயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா காய் கடிக்கிறத விட நம்ம இலையில இருக்கிற சத்துக்களை எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த இலைக்கு தேவைப்படுது. ஸோ இந்த இலைக்கு நம்ம ஏதாவது சப்ளிமெண்டா பொட்டாஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழேயும் உங்களுக்கு வேர்லயும் உங்களுக்கு பொட்டாஸ் போயிட்டு இருக்கணும். இலையிலையும் ஒரு ஸ்ப்ரேயில் லிக்விட் பொட்டாஸ். அதுக்கு பெஸ்ட்டாக நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரால வர்ற அக்ரி பொட்டாஸ்.
இப்போ ஒரு 5 இயர்ஸாக மார்க்கெட் இல்லாமல் இப்போ எகைன் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அதுலேயே ஒட்டு பசை வந்துடுது, ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் வந்துடுது. உங்களுக்கு அதில் பாஸ்பரஸ் 5% இது 30% 2% இருக்குது. எல்லாமே அப்டேக்கபிள் ஃபார்ம், குளோரின் ஃப்ரீ, உப்புத்தன்மை இல்லாதது, நைட்ரஜன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிற அக்ரி பொட்டாஸை லிட்டருக்கு 5 மில்லி வச்சு இலை வழியில் ஸ்ப்ரே கொடுங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த ஹைட்டு போயிடுச்சுனாலே எனக்கு இலையில எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு ஒரு சிரமமான விஷயத்தை நீ சொல்கிற அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த அக்ரி பொட்டாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒட்டுப்பாசம் இருக்கிறதுனால கீழே இலையில போட்டாலும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிக்கும். உங்களுக்கு இலை வழியாக உங்களுக்கு சத்துக்களை அந்த உணவுகளை வந்து உற்பத்தியான உணவுகளை கொண்டு போய் காயில் சேர்த்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தாருக்கு மட்டும் அடிக்கிறது பார்த்தாது, இலைக்கு ஒரு ஸ்ப்ரே இந்த மாதிரி பொட்டாஸ் போங்க. ஆனால் வித்து இங்கே கீழே ட்ரிப்பில் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் நல்லா போங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் கிரேட்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் இருக்குது, அது எல்லாமே போங்க. அந்த மாதிரி பொட்டாஸோட அளவுகளை வந்து அதிகப்படுத்துங்க. அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து காயோட வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த பிராண்டி அடிக்கிறேன், மற்ற கெமிக்கல் ஏதோ ஒன்று அடிக்கிறேன், எனக்கு அதை அடித்தா காய் வருது, இதை அடித்தா காய் வருதுன்னு யாரோ சொல்கிறத நம்ம வந்து நம்ப வேணாம். எதுவுமே அறிவியல் பூர்வமாக எதுவுமே ப்ரூவ் பண்ண கிடையாது. இதுதான் அறிவியல்பூர்வமாக மரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தெரிஞ்சு கரெக்டான இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது இல்லாமல் நான் யூரியா கொடுத்தா காய் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் இப்போ வந்து விவசாயிகளுக்கு மத்தியில் இருந்து அது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் இருக்கிற அறிவியல் பூர்வமான இது யூரியாவையும் பொட்டாசியம் நம்ம கொடுக்கலாமா, இல்லை அமோனியம் சல்ஃபேட்டையும் பொட்டாசியம் இந்த நேரத்தில் கொடுக்கலாமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள்.